ஒரு பெரிய மலைக்கு அருகில் ஒரு காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டினிலே ஒரு பெரிய கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்தது. அந்த குட்டி கரடி எப்பொழுதும் சுட்டித்தனமாக அங்கும் இங்கும் திரிந்து சுட்டித்தனம் செய்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அந்த பெரிய கரடி குட்டி கரடியை பார்த்து கூறியது, நீ மிகுந்த புத்திசாலியாக உள்ளாய். அதனால் எவ்வித ஆபத்து வந்தாலும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும். அதனால் எப்பொழுதும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை மிகவும் சமயோசிதமாக யோசித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியது. ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள் சென்றது. அப்பொழுது அந்த குட்டி கரடிக்கு மிகுந்த போர் அடித்தது. உடனே தானும் காட்டுக்குள் சென்று பார்த்தால் என்னவென்று தோன்றியது அந்த குட்டி கரடிக்கு. உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள் போக ஆரம்பித்தது. காட்டுக்குள் போன குட்டி கரடி சுட்டித்தனமாக எல்லா பாறைகளையும் ஏறி குதித்து விளையாடியது. அப்பொழுது திடீரென்று ஒரு உருமல் சத்தம் கேட்டது. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த அந்த பக்கம் போய் பார்த்தது. அங்கு ஒரு பெரிய புலிக்குட்டி கரடியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. உடனே பயந்து போன குட்டி கரடி, என்னை சாப்பிட போகிறீர்களா என்று புலியை பார்த்து அந்த குட்டி கரடி கேட்டது. நாம் உன்னை தான் சாப்பிடப் போகிறேன். கரடி சாப்பிட்டு மிகுந்த நாட்களாகிவிட்டன. அதனால் நீதான் எனக்கு இன்று மதிய உணவு என்று கூறியது அந்த புலி. இதனை கேட்ட அந்த குட்டி கரடிக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இருந்தாலும் அதன் தந்தை கூறிய அந்த வார்த்தை அந்த குட்டி கரடிக்கு ஞாபகம் வந்தது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் தப்பித்து கொள்ளலாம் என்ற அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்து கொண்டு உடனே தைரியத்தை வரவைத்து கொண்டு குட்டி கரடி சுற்றுமுற்றும் பார்த்தது. அப்பொழுதுதான் அந்த புலி ஒரு பாறைக்கு அருகில் நிற்பதை கவனித்தது. அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையின் மேல் முட்டி நிற்பதையும் கவனித்தது. அந்த குட்டி பாறையை எடுத்துவிட்டால் அந்த பெரிய பாறை அந்த புலியின் மேல் விழுந்து அந்த புலி நசுங்கிவிடும் என்று எண்ணியது. ஆனால் அந்த சிறிய பாறையை தாம் எப்படி இழுக்க முடியும்? தமக்கு அவ்விதம் பலம் இல்லையே என்று நினைத்தது. அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது என்பதையும் அந்த பலம் தனக்கு இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்ட அந்த குட்டி கரடி ஒரு புத்திசாலியான யோசனை செய்தது. உடனே புலியிடம் கேட்டது, உங்களுக்கு மிகுந்த பலம் உண்டாமே என்று கேட்டது. அதற்கு அந்த புலி கூறியது, ஆமாம், இந்த காட்டில் சிங்கராஜா யானைக்கு பிறகு எனக்குத்தான் பலம் அதிகம் என்று கூறியது. இதனை கேட்ட கரடி கூறியது, நான் இன்று உங்களுக்கு சாப்பாடாக மாறுவதால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்ன, எப்படியும் நீங்கள் என்னை சாப்பிட போகிறீர்கள். இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக உள்ளது. அதை எனக்கு காமிக்கிறீர்களா என்று கேட்டது. உடனே புலி கூறியது, என் பலத்தை என்ன செய்து நான் உனக்கு நிரூபிப்பது? இந்த மரத்தை அடித்து நொறுக்கட்டுமா என்று கேட்டது. அதை நானே செய்து விடுவேனே. இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறை, இதை தூக்குங்கள் பார்க்கலாம் என்று கூறியது. அதற்கு புலி சொல்லிச்சு, இது இந்த உலகத்தில் இருக்கும் யாராலையும் செய்ய முடியாது என்று கூறியது. என்னால் செய்ய முடிந்த வேறு ஏதாவது ஒன்றை சொல் என்று நான் செய்கிறேன் என்று கூறியது. அப்போ அடியில் உள்ள அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்களேன் என்று கூறியது. அந்த புலியும் அந்த சிறிய கல்லை அசைச்சிச்சு. உடனே அது மேலே முட்டி கொண்டிருந்த அந்த பெரிய பாறை புலி மேல் விழுந்து நசுக்கிவிட்டது. இதை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த அந்த குட்டி கரடி கடகடவென்று அந்த பக்கம் ஓடி தப்பித்து விட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அதை தேடி அவர்களின் அப்பா வந்த பெரிய கரடி வந்தது. நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுவிட்ட அந்த புத்திசாலியான குட்டி கரடியை கண்ட கரடி தன் மகனை மிகவும் பாராட்டியது. This video is sponsored by BuyMoT Shopping App. BuyMoT Shopping App is this online shopping app. This app is available in Play Store. The app ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பொருட்கள் எல்லாமே தரமானதாகவும் இருக்கும், நம்ம வீடு தேடியும் வரும். தேங்க்யூ.